கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர்கிட்ட சரியா எதையும் கேட்கணும். இப்ப நீ ஒரு வீடு கட்டுறன்னு நினைச்சுக்கோ, அதுக்கு எவ்வளவு காசு தேவைன்னு அவர்கிட்ட சரியா கேட்கணும். அண்ணா எனக்கு புரியலண்ணா. தெளிவா சொல்றேன், திரும்ப கேளுங்க. உனக்கு இப்ப கல்யாணம்னு நினைச்சுக்கோ. சும்மா இருங்கண்ணே, வெக்கமா வருது. நினைக்க மட்டும்தான் சொன்னேன். சரி விடு, நான் சொல்றத கேளு. நீ உன் கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணும்போது கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் தேவை எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட கேட்கணும். அப்ப அந்த காசு உனக்கு கிடைக்கும். இப்ப புரியுதா எப்படி ஜெபம் பண்ணணும்னு? புரிஞ்சுக்கிட்டேன் என்ன? கேட்கும்போது எல்லாம் பிளான் பண்ணிட்டு கேட்கணும். ஆமால, எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம எதை கேட்கிறோன்றதுல தான் நம்ம வேண்டுதல் எப்பயுமே இருக்கும். எப்பயுமே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் நம்ம கர்த்தர்கிட்ட போவோம். கர்த்தாவே, இதை நான் செஞ்சுட்டேன், இதுக்கான தேவைகள் இவ்வளவு இருக்கு, இதை நீங்க சந்திங்கப்பா அப்படின்னு. ஆனா இதை நினைச்சு பார்த்தா இது சரியா? நம்ம பிளான் பண்றது சரியா இருக்குமா? அது சரியாதான் முடியுமா? எத்தனையோ பேரு இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நான் கேட்டேன், அவர் சரின்னு சொல்லிட்டாரு, அவர் எனக்கு எல்லா வகையிலையும் உதவியும் செஞ்சாரு, அப்ப ஏன் இது பிரச்சனையில போயிட்டு முடிஞ்சு, இது ஏன் தோல்வியில முடிஞ்சுன்னு 1000 கேள்வி அவங்களுக்குள்ள. நீ கேட்டது என்னவோ உண்மைதான், அவர் கொடுத்ததும் உண்மைதான். ஆனா இங்க நடுவுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீ கேட்ட விதம். இதே உதாரணத்தை நான் திருப்பி சொல்றேன். உங்க கல்யாணத்தை நடத்த இவ்வளவுதான் வேணும், இப்படியெல்லாம் நடத்தணும்னு அவர்கிட்ட பிளான் பண்ணி நீங்க கேட்டதுக்கு, கர்த்தாவே என் கல்யாணத்தை நீங்க நடத்தி வைங்கப்பா, என் வீட்டை நீங்க கட்டி வைங்கப்பா இப்படின்னு மட்டும் நீ ஜெபம் பண்ணியிருந்தனா, நீ நினைப்பதை பார்க்கிலும் அவர் கட்டுவது பெரிதா இருக்கும். இதை நம்ம மறந்து ஜெபம் பண்றோம். நாங்க தவறா ஜெபம் பண்றோம். நம்ம தேவை குறித்து நமக்கு இதுதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டு ஜெபம் பண்றோம். ஒருவேளை அவர்கிட்ட கேட்கறது உனக்கு இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு நீ எதை வச்சு முடிவு பண்ற? ஒரு வீடு கட்ட உனக்கு இவ்வளவுதான் காசு வேணும்னு நீ எதை வச்சு முடிவு பண்ற? நீ பிளான் பண்ண மாதிரி உனக்கு அந்த இடத்துல காசு பத்தாம போச்சுன்னா, இல்ல நீ பிளான் பண்ண மாதிரி அது நடக்காம போச்சுன்னா, திரும்பி எப்படி நீ கர்த்தர்ட்ட போவ? நீ ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போவே, கர்த்தாவே இதை எனக்கு செய்ய தெரியாது, இதை நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு நீ சொல்லிட்டனா, உனக்கு என்ன தேவை இருக்கோ அதை சம்பூர்ணமா அவர் செய்து முடிப்பார். என் தகப்பன் என் எல்லாவித தேவைகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். நீ அவருக்கு பிளான் சொல்றதை நிறுத்து, நீ அவர்கிட்ட கேட்கறத நிறுத்து, அவர் செய்யறதை அவர் செய்யட்டும். உன் வாழ்க்கை அப்பதான் நல்லா இருக்கும். நீ கேட்கறது எல்லாத்தையும் அவர் உன்கிட்ட கொடுத்துட்டாருன்னா அதுல உனக்கு சந்தோஷமே இருக்காது, அதுல உனக்கு நிம்மதியே இருக்காது. அவர் என்ன வச்சிருக்காரோ அதை மட்டும் நீ வாங்கிட்டனா உன் லைஃப்ல நித்தியமா நீ சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கலாம். புரிஞ்சுக்கோ.